எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த படம் பராசக்தி வந்திருக்குது. சரிங்களா? எல்லாரும் போய் ரிவ்யூ சொல்றாங்க. நல்லா இருக்குது. சில பேர் சொல்றாங்க நல்லா இல்லைன்னு, சில பேர் சொல்றாங்க. நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. இந்த வானவில் பொட்டைங்க இருக்கிறானுங்க பாருங்க, அவனுங்க போயிருக்கிறானுங்க. சரிங்களா? எல்லாரும் நார்மலா பேசிட்டு போயிடுவாங்க. அங்க கூட அந்த தளபதியை பத்தி தான் அந்த நாய்ங்க வலிக்குதுங்க. அதை தான் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, தளபதி ரசிகர் ஒருத்தர் கேட்கிறாரு, எதுக்கு படத்தை பத்தி பேசணும், படத்தை பத்தி மட்டும் பேசணும், எதுக்கு தேவையில்லாத பேசுற, எதுக்கு அப்போ கூட நீ தளபதி வைக்கிற, அப்போ நீ எங்கேயோ காசை வாங்கிட்டு தான் நீ வேணும்னே சண்டை வலிக்கிற, வேணும்னே பிரச்சனை பண்ணணும் தான் பண்ற. அப்போ சும்மா இருப்போமா? இல்ல நாங்க கேக்குற சும்மா இருப்போமா? உண்மையாவே ஆம்பளையா இருந்தா எந்த ஒரு மைக் இல்ல, கேமரா இல்லாம தனியா வந்து பேசணும். சொல்றாரு, உள்ள வந்து கொடிய காட்டுறீங்க, ஏன் தேட்டர்லயே கொடிய காட்டுறீங்க. இவரு என்ன தேட்டர் வச்சுக்கிறாரு, இவரு என்ன கைட்டுறாரு, இவரு போட்டுக்கு ஜட்டி கூட அதுக்கிட்ட சொந்தமா கிடையாது. இந்த நாய் வந்து தேட்டர் வச்சுக்குதான். இது வந்து இவரு தேட்டரான். அவங்க அப்பா அவன் எழுதி கொடுத்துட்டானுங்க. இல்ல அவங்க அப்பனே ஒரு பிச்சைக்காரனா தான் இருப்பான். இது ஒரு பிச்சைக்காரன். விஜயை பத்தி பேசினா மட்டும்தான் அவங்க வீட்டுல அடுப்பு எரியும். அதுவே நல்லா தெரியும் அவனுங்களுக்கு. கேடு கட்ட எச்ச வேலை பாக்குறானுங்க. கேட்கறதுக்கு பதில் இல்லை. அங்க தளபதி ரசிகர் வந்து அங்க பேசுறாங்க. அப்போல பம்புறான். இல்லைங்க, நீ கொடியை காட்டாதீங்க, கொடியை காட்டாதீங்க. கொடி ஏன் காட்டுறீங்க? ஏடிஎம்கேல இருந்து கொடி காட்டினா கம்முன்னு இருந்துறீங்களா? ஏடிஎம் அதிமுகல இருந்து காட்டினீங்கன்னா கம்முன்னு இருந்துறீங்களான்ட்டு. ஏண்டா, யார் எங்க காட்டினா எங்களுக்கு என்னடா வந்தது? நாங்க காட்டினா நாங்க தானே காட்டின்னு போகிறோம். நாங்க தான் பிரச்சனை வந்து நாங்க பார்த்துக்க போறோம். உன் சூத்துக்கு என்ன வந்தது? உன் மயிருக்கு என்ன வந்தது? நாங்க கேக்குறோம். இப்படிதான் கேக்குறோம். என்ன உனக்கு பிரச்சனை? கொடி எங்களுது, தளபதி கொடி. நாங்க எங்கன்னா காட்டுறோம். தேட்டருக்காரங்களே சும்மா தான் இருக்கிறாங்க. ஏண்டா, பாக்குற அந்த ரசிகரே சும்மா தான் இருக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ரசிகர் சும்மா தான் இருக்கிறாங்க. நீ எதுக்கு பொங்குற? வாங்கின காசுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல. ஆனா காலை நக்கி வேலை செய்யறது ரொம்ப தப்புடா. டேய் வானவில் போட்டீங்களா? இதுல வேற பக்கத்துல இருக்கிறாரு பேரு. அது எங்க அசிங்கமா வருது வாயில. ஏதோ எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு பேச கேக்குறாங்களேன்ட்டு தான் நான் கம்முன்னு உள்ள நினைச்சியா கேவலமா பேசுவேன். அவரு வந்து ஏதோ பேசிட்டு கம்முன்னு போயிட்டாரு. இதே அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உன்னை முதல்ல அடிச்சுதான் அத்த பேச்சே எனக்கு வரும். அடிக்கிறாள்ல, நான் எல்லாம் அடிக்கிறல்ல, அவன் கரெக்டா வாயை பார்த்து தான் அடிப்பேன். இப்படியே வாயை பார்த்து அடிப்பேன். இந்த வீடியோ நீ பார்த்தனா, நீ ஆம்பளையா இருந்தனா சரியா, இந்த இந்த இதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணு. நான் உனக்கு எவ்வளோ கமெண்ட் போட்டுக்கிறேன் சரியா. இது வரையும் வேற ஒரு ஆம்பளையா இருந்தனா கண்டிப்பா ரீப்ளை கொடுத்துருப்பானுங்க. அதான் உங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. பணம் வந்தா நக்கணுமான்னு இருக்கிற. அதனால யார் என்ன சொன்னாலும் மானம் கெட்டது இல்லடா. உங்க அம்மா உங்க அப்பாவை எல்லாரையும் வலிக்கிறோம். சி, உங்க அம்மா உங்க அப்பாவெல்லாம் பேசிதான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா குத்தலடா உங்களுக்குலாம். எச்ச நாய்களா? ஒருத்தன் நம்மள எதாவது சொன்னா அவ்வளவு நம்ம கோவப்படுறோம், எல்லாம் செய்யறோம். உன் கமெண்ட்ல போய் பாத்தியா? எவனா உன்னை வாழ்த்திக்கிறானா? எவனா இது பண்றானா? அசிங்க அசிங்கமா தான் உன்னை கேக்குறாங்க. தலைவர, இது ரொம்ப நாளா நீடிக்காது தலைவர. இப்ப ஆரம்பம் தான். அண்ணன் வந்தாரு ஒருத்தரு. சரி, அவர் ஏதோ கம்முன்னு போயிட்டாரு, ஏதோ பிரச்சனை வேணான்ட்டு. சுத்தி பக்கத்துல ஆளை வச்சுக்கின்னு இந்த சீன் போடுற வேலைலாம் வச்சுல. சோலுவா நான் வரேன்டா. நான் உன்னை சத்தியமா சொல்றேன், பார்த்தனா பார்த்த இடத்துலயே உன்னை நான் சிறப்ப கைட்டி அடிப்பேன். நீ இந்த வீடியோ பார்த்துட்டு நீ என்ன பேசுறியோ பேசுறா. ஆனா நீ மாற்றுறது கன்ஃபார்ம். நீ என் கையில கண்டிப்பா நீ அடி வாங்கூடா. அது மட்டும் நிச்சயம்டா. அது நடக்கும். நான் வித்து வீடியோ போடுறேன் இல்லையா, நான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ ஆம்பளையா இருந்தா உன்னால தனியா நீ வாடா பாப்பலாம். எச்ச பொட்டைங்களா, பேசத்துக்கு துப்பு இல்ல. எங்க போனாலும் விஜய சூத்தி என்னைக்குன்னுக்கிற நாய்ங்களா. உங்களா வெக்கம் மானம் இல்லையாடா? சோ இவ்வளோ நாள் நீங்க ஒரு வீடியோ, எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்க. ஆனா எந்த நாயும் உங்களை சண்டு இது பண்ணது கிடையாது, கண்டுகிறது கிடையாது. தளபதியை பத்தி பேசினா மட்டும்தான் நமக்கு துட்டு வருதுன்னு தெரிஞ்சுங்க நீங்க. அதனால பேசுறீங்க சரிங்களா. எங்க சொம்பு அடிக்கிறீங்களோ, நசுங்கின சொம்பு அடிக்கிறீங்களோ அங்க அடிங்க. எங்க கிட்டலாம் அச்சின்னு வச்சுக்க, இவர மாதிரிலாம் யாரும் கம்முன்னு விட்டு போக மாட்டோம்.
நான் இப்ப கூட சொல்றேன், எல்லா விஜய் ரசிகரும் சரி, நானும் தளபதி ரசிகர் எல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் இந்த நாய்களெல்லாம் அச்சு திருத்த முடியும். யாருன்னா எங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோல அவங்க அட்ரஸ் போடுங்க. சத்தியமா நான் வரேன், நான் தேடி அடிக்கிறேன். இல்ல எங்க பார்த்தாலும் சரி, இதுதான் இவனுங்க இருக்கிறானுங்க, இங்கதான் வரானுங்க, இந்த டைம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் ஆட்டை தான் ஓட்டுறேன், நான் வரேன். மத்தவங்க மாதிரி நம்ம விட்டு போகலாம் கூடாது. அடிச்சாதான் சொல்லுவாங்க அவங்கதான் எப்படி அடிப்பாங்க, நம்ம தான் அப்படி செய்யணும், அப்பெல்லாம் செய்யக்கூடாது. கேடு கட்டவனுங்களுக்கு கேடு கட்டவங்களா இறங்கி நம்ம வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. நல்லவனா பேசினா நல்லவனா பேசலாம். ஒரு நடுநிலையா வந்து நீ பேசிட்டு போனா தப்பு கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது என்ன உனக்கு எப்ப பார்த்தாலும் பேசுறது? மாட்டுவடா, சொல்றேன்ல, நீ என்கிட்ட மாட்டுவ. என்ன மாதிரி நான் என்ன விடு, என்ன மாதிரி எவ்வளோ எனக்கு மேல ரசிகர் இருக்கிறாங்க. மாட்டினா உன் நிலைமை தலைவர. வெளிய நீ ஒரு தைரியமா நீ வெளியே சுத்துறியாடா? ஹெல்மெட்டை போட்டுக்கின்னு புடவைய கட்டிக்கின்னு மறைஞ்சு முகமுடிய போட்டுன்னு தான் சுத்துறீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். மாட்டுவீங்கடா.